ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையில சுகந்தன நான் தான் போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ, எங்க அப்பா முன்னாடியே கிளம்பிட்டாரு. நான் நடந்து போய் விட்டுட்டு வந்தேன். ரொம்ப நாள் சுகந்தனுக்கு ஆசை. நடந்து வந்து விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். இன்னைக்கு தான் அது போய் பண்ணி நிறைவேற்றியாச்சு அவனோட ஆசைய. போய் விட்டுட்டு வந்தோன்னே என் பையனுக்கு தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வெங்காய தோசை தான் சுட்டு கொடுத்தாங்க. நானும் அப்படியே காலையில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சு கிளாஸ்க்கு. 1 வீக்காக கிளாஸ் போகலை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. அப்படியே கிளாஸுக்கும் போயிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா, பாகற்காய் குழம்பு தான். நம்ம செடியில் பறித்த காய் வச்சு செஞ்சுருந்தாங்க. குழம்பு நல்லா இருந்துச்சு, கசப்பே இல்லை. சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டீலாம் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா திடீர்னு தூறல் போட்டுச்சு. மழை வரும்னு எதிர்பார்த்தேன். பட் லேசாக தூறல் போட்டு அப்படியே நின்றுச்சு. அப்புறம் நான் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, மைக் இன்றைக்கி வந்துடுச்சு. ஏற்கனவே ஒரு டைம் மைக் ஆர்டர் பண்ணேன். அது சரியில்லை, நல்லாவே வாய்ஸ் இதாகலை, குறைன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகம் தான். அதனால தான் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியும் வாங்கியாச்சு. எல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ தான் மைக்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இத்தனை நாளுக்கும் இன்றைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டும் சாப்பாடு பாகற்காய் குழம்பு தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா காளான் சில்லி வாங்கிட்டு வந்தாரா, அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. டுடே ரொட்டீன் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.